வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் யூஎஸ் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி ஃபில் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா பேமெண்ட் இருக்கும். பேமெண்ட் இன்ஃபோவில் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணி முடித்த உடனே நேராக உங்களுக்கு இங்கே செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்தியன் டேக்ஸ் இன்ஃபோ கேட்கும். ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அக்செப்ட் போட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இஸ் யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ இருக்குது பாருங்கள். ஆட் டேக்ஸ் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நியூ ஃபார்ம். சரிங்களா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏதாச்சும் நம்ம தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து லாக் ஆகிடும். சரிங்களா, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஃபார்ம் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஆட்சன்ஸ் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஸ்டார்டிங்கில் வந்து இண்டிவிஜுவலாக நான் இண்டிவிஜுவலாக இருக்குது. இண்டிவிஜுவல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் வந்து நோ கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஃபார்ம் 18BEN ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இது நம்ம இந்தியன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதர் கேட்டகரியில் வரும். சரிங்களா, இது இண்டிவிஜுவல் பர்சன், இந்தியன் பர்சன்ஸ் தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது லீகல். இது வந்து டேக்ஸ் ஐடென்டிட்டியில் கரெக்டாக பேன் கார்டில் இருக்கிற நம்பரை கரெக்டாக இங்கே போட்டுக்குங்க. ஸோ இது ஒரு டம்மியாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டினால நான் போட்டிருக்கேன் நேமு. நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற கரெக்டாக தெளிவான இருக்க நேமை போட்டுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சி இந்தியான்னு போட்டுக்குங்க. இந்தியா கிளிக் பண்ணி கீழே வந்து ஃபாரின் டீனில் வந்து இங்கே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் போடுங்க. ஸோ நான் இது டம்மி அக்கௌண்ட்னால டம்மியாக ஒரு இது போடுறேன். சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க கரெக்டான எக்ஸாக்ட் சேம் அட்ரஸை ப்ராப்பராக டைப் பண்ண. இந்த அட்ரஸும் பர்சனல் இன்ஃபோ, அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் பர்சனல் இன்ஃபோ இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸும் சேமாக இருக்கணும். அதையும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு டம்மியான அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் நான். சரிங்களா, சேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 78 நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த காலமுக்கு போகும். சரிங்களா, ஒன்ஸ் இது ப்ராப்பராக இருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் எரர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து எரர் ஷோ ஆகி காட்டிடும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து நான் டேக் டிடெக்ஷனுக்கு எலிஜிபிளாக கேட்பாங்க. எஸ் ஐஎம் கொடுத்துட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்க கிளிக் பர்சனை ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் 3 டிடெக்ஷன் இருக்கும். 3 டிடெக்ஷனுமே உங்களுக்கு பிடிப்பாங்க. எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாக்ஸஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 12 பேராகிராஃப் 2A இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து 15%, செகண்ட் வந்து 0%, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம டிடெக்ஷன் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டி சர்வீஸ் ப்ரொஃபைல்டு இன் யூஎஸ், அதாவது நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோமா இல்லை, நோ கொடுத்துட்டு எஸ் ஐஎம் கிளாரிஃபைட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து கோ பேப்பர்லெஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் ப்ரிவ்யூ பார்ப்பாங்க. ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓகேன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அப்படியே கீழே வந்து அண்டர் த பெனாலிட்டி, அதாவது டேக்ஸ் ஃப்ரம் கிளாரிஃபிகேஷன், எல்லா டேக்ஸையும் கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சு சொல்லி இங்கே அண்டர் த பெனாலிட்டி டீட்டெயில்ஸ் போட்டுக்குங்க. கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு சரிங்களா, இங்கே வந்து செகண்டாக ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், கிளாரிஃபை டு அண்ட் பெனால்ட்டி. இந்த டீட்டெயில் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, விட்டுட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இவர் சிக்னேச்சர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகல், அதாவது உங்கள் பேன் கார்டில் இருக்க கரெக்டான நேமை இங்கே கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். நேம் ரொம்ப முக்கியம். தப்பாக ஏதாவது பண்ணிடுங்க ஃபார்ம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படி போகும்போது உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்காது. சரிங்களா, எஸ்ஐஎம் பெனிஃபிஷியலாக போனால் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்னு சொல்லி க்ரீன் சிம்பிள் வரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்பராக வந்து ரெடி ஆகிடும் செட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு $10 கிரெடிட் ஆனவுடனே ஆட்சன்ஸில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க.
அப்புறம் அட்ரஸ் வெரிஃபை முடிச்சோடனே $100 கம்ப்ளீட் பண்ணணும். $100 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு